இதுதான் பிளெண்டர் வெப்சைட் blender.org. சரியா, அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணுறேன். விண்டோஸ்க்கு உள்ளது. ஓகே, ஓகே. இப்போ இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். சரியா, பிளெண்டர் 3.6 தான். அப்புறம் இன்னொரு விஷயம், லியோ படம், அதில் இந்த போஸ்டர் செம்ம போஸ்டர் ஒன்று. இதில் இந்த இடத்துல ஏற்கனவே யூடியூப்பில் எதுவும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியலை. இங்கே விளங்குதா, இது இங்கே ஒரு மனுஷன்ட்டு உருவம். ஓகே, கொஞ்சம் பாருங்கள். இது வந்து கண், ஓகே. இது மூக்கு, இது வந்து ஒரு வாய் அப்படின்னு அந்த மனுஷன்ட்டு உருவம் விளங்குதா. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இது விளங்குதா. அது எனக்கு எப்படின்னா, ஒரு இன்ஃபெக்டான இல்லை, இப்படி தான் ஸ்டோரி இருக்குமான்னு தெரியலை. பட் இப்படி ஒரு விஷயம் ஜஸ்ட் கிராஃபிக் டிசைனிங்கில் இது ஜஸ்ட் அப்படி உருவாகி இருக்காது. இது வாண்டட்டாக வச்சுருக்காங்க. இல்லாட்டி எனக்கு மட்டும்தான் அப்படி விளங்குதா, இல்லாட்டி அது ஒரு இந்த வேறொரு விஷயம் அந்த மாதிரி விளங்குதான்னு தெரியல. இல்லாட்டி சம்டைம் இப்படி ஒரு விஷயத்த வச்சுருக்காங்களா தெரியலை. நான் பார்க்கல, மற்ற இடன் டீட்டெயில் பிரேக் டவுன் வீடியோஸ்லாம் போடுவாங்க, அது ஒன்றும் பார்க்கல. இது எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்த ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வேறு என்னமோ வேலை செஞ்சுட்டு மறுபடியும் பார்த்தேன். கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அப்போ எனக்கு இது தான் கண்ணில் பட்டுச்சு. ஓகே, இது வேறு என்ன விஷயம் எனக்கு பட்டுச்சுன்னா, இப்போ இது வந்து அப்படி ஒரு விஷயத்த சொன்னிச்சுன்னா, ஒரு இன்ஃபெக்ட் ஆன மனுஷன் அப்படின்னா ஒரு மிருகம் மாதிரி இருக்குது. மிருகம் ஒன்று, இப்போ இங்கே மிருகம் ஒன்று இருக்குல்ல, அதனால் சும்மா நான் சொல்கிறேன். அந்த மிருகம் வந்து வாயில் எச்செல்லாம் வருது பாருங்களேன். ஒரு நோய் வந்து விசர் வந்துருக்குதோ, அது கடிச்சு இப்படி மனுஷனுக்கு அப்படி ஆகுதோ, அதனால் இன்ஃபெக்ட் ஆகியிருக்க மனுஷனை வந்து இந்த ஹீரோ அடித்து மற்றவங்கள அவங்க மூலியம் இன்னொருத்தவங்களுக்கு நோய் பரவாமல் இருக்கணும் அப்படின்ற இதனால் அடித்து காப்பாற்றுறாரோ. அந்த அடிக்கிற அடியில் பல்லு தான் ஒட்டையுது. நோய் அவங்களும் அந்த மிருகமாக இருக்காங்கன்றது இந்த பல்லை அப்படி காட்டியிருக்காங்க. அந்த ஐ திங்க் அப்படிலாம். அப்புறம் விஜய் வந்து ஒரு மாஸாக இல்லை இந்த அடிச்சுட்டு, இது வந்து நீங்கள் செத்தா தாண்டா மற்றவங்கள காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு வேண்டா வெறுப்பில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நான் பிளெண்டரை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணோன்னு இந்த விண்டோ வரும். ஓகே, அதில் என்ன பாஷையில் வேணும் அப்படின்றது முன்னே இந்த 2 லைன் மட்டும்தான் இருக்கும். இங்கேனா கொஞ்சம் பாஷை, இங்கேனா கொஞ்சம் பாஷை. இப்போ நிறையா லாங்குவேஜ் வந்திருக்கு. இது வந்து இன் ப்ரோக்ரஸ், இந்த இதில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல். ஷார்ட்கட்ஸ் நம்ம, அதாவது பிளெண்டரில் உள்ள ஷார்ட்கட்ஸே. அப்படி இல்லாட்டி நீங்கள் பிளெண்டரில் அதுனா 27x என்னன்னு தெரியல, வேறு ஏதோ ஷார்ட்கட் போல். இது மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கிறது பெரும்பாலும் யூஸ் ஆகிற அப்படின்னு நினைக்கிறேன். செலக்ட் வித், நம்ம சாதாரணமாக செலக்ட் பண்ணுறது, லெஃப்ட் கிளிக் பண்ணுறது, அந்த இது தான். முன்னே வந்து பிளெண்டரில் இப்படி தான் இருந்திருக்கு ஆரம்பத்தில். ரைட் கிளிக்கில் தான் ஒரு விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணுறது. இது மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். பிளெண்டர் டார்க் தீமாக நான் போட்டுக்கிறேன். இப்படிலாம் இருக்குது. பிளெண்டர் லைட், இது மாயா, அதில் பழகினவங்களுக்கு இந்த மாதிரி. சில இந்த லுக் வந்து நீங்கள் யூடியூப்பில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரேக் டவுன் அந்த மாதிரி இதில் பார்த்துருக்கலாம். மாயா தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதே போட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று இருக்குமே, இந்த இதுனா கண்ணுக்கு கஷ்டம். இது நான் நினைக்கிறேன் இந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி மெப் மாதிரி செய்கிறதுக்கு அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் இருக்கலாம். அதிலே பழகிருப்பாங்க. ஒயிட் கலர் இதில் போர்டில் வரைஞ்சி இந்த மெப் வரைகிற மாதிரி. பிளெண்டர் டார்க், சேவ் நியூ செட்டிங்ஸ். ஓகே, இதில் நிறைய விஷயம் செய்யலாம். விஷுவல் எஃபெக்ட்ஸ்
அதாவது மோஷன் ட்ரக்கிங் அந்த மாதிரி ஸ்கல்ப்டிங் அந்த விஷயம். இதில் வந்து டிஜிட்டல் ஸ்கல்ப்டிங், ஒரு மனுஷன்ற முகத்தை செய்கிறது, ஒரு ஏலியன், ஒரு அந்த பைரட்ஸ் ஆஃப் த கெரிபியனில் ஒரு வில்லன் பேர் என்ன, அந்த முகத்துலலாம் பாம்பாக தொங்கும், அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்கல்ப்டிங்கில் தான் செய்வாங்க. வேறு 2D அனிமேஷன் ஜெனரல். நான் வந்து செய்கிறது மாடலிங் வந்து இந்த ஜெனரல் இதுளுக்கு தான். ஓகே ரைட். இந்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப பேசிக் சொல்லலை. நான் இன்னொரு வீடியோ கட்டாயம் அழகாக செய்கிறேன். அந்த வீடியோவில் அடுத்து செய்கிற வீடியோவில் நான் பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்கிறேன். சரியா? இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் சரியாக எப்படி பேசுகிறது அதெல்லாம் தெரியலை. நான் பாட்டுக்கு சொல்கிறேன் ஃப்ளோவில். ஒரு 4, 5, 6, 7, 8, 9, 10 வீடியோஸும் செய்ய எனக்கு நான் இன்னும் நல்லா கொஞ்சம் இப்படி சொன்னால் சரியாக இருக்குன்றது தெரிய வரணுன்னே, அப்போனா இப்போ இருக்க பேசுகிறதுல உள்ள குறைகளை சரிப்படுத்திக்கிறேன். சரியா? அப்புறம் லியோ அந்த தாட்ஸ், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பேசிக்கான விஷயங்கள் சொல்கிறேன். டுட்டோரியல் ஒன்று போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். பிளெண்டர் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல, இப்படி 3Dயில் நம்ம செய்யலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க, அப்படி சொல்லுங்கள். இல்லாட்டி ஓரளவு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் மாடலிங் செய்கிறது அதெல்லாம் போடுவேன். ஓகே, தேங்க்யூ, பாய். 49 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க இந்த சேனலில். இன்னொரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணால் 50. வேறு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். அப்புறம் டேவி ஜோன்ஸ் அந்த கேரக்டர், அது வந்து பாம்பு இல்லை தொங்கிட்டு இருக்குது, அது வந்து வேறு நம்ம சதத்தா வேறு மாதிரிக்கு வந்து அப்படி இருக்குது, பாம்பு இல்லை.